விழுப்புரத்தை அடுத்த சோழகனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சக்திவரதன். இவர் ராஜகுமாரி என்ற பெண்ணை காதலித்து 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 வயதில் பிரதாப் என்ற மகன், 3 வயதில் இனியா என்ற மகள் மற்றும் பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தை உள்ளது. இந்நிலையில் சக்திவரதன் விவசாய தொழிலுடன் கிராமத்தில் நாள்தோறும் பால் கொள்முதல் செய்து விழுப்புரத்திற்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து வந்தார். இந்நிலையில் தம்பதியரிடையே கடந்த சில நாட்களாக குடும்ப பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையில் இருந்த மனைவி ராஜகுமாரி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றார். மனைவியை காப்பாற்றுவதற்காக கிணற்றில் இறங்கிய சக்திவரதனுக்கும் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி இருவரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலங்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.